Good morning students. I welcome you all to the science video section. Today now we are going to see about 6th standard science subject term 2 unit 1 heat. Last video we saw about heat and temperature, but today now we are going to see about flow of heat. Heat வந்து எப்படி flow ஆகுது அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்ப்போம். An analogy between temperature and water level. Water flows when there is a difference in the level of water in different place. ஒவ்வொரு பிளேஸை பொறுத்தவரையும் வாட்டர் வந்து வேவ் ஆகிற அந்த லென்த் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ இட் டஸ் நாட் மேட்டர் இஃப் தேர் இஸ் மோர் வாட்டர் இன் ஒன் பிளேஸ் ஆர் அனதர். ஸோ எங்கே நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கோ, ஸோ அங்கேருந்து நிறைய இப்போ அருவியிலேருந்து கொட்டுதுன்னா, ஸோ அங்கேருந்து எங்கே வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு எப்படி சர்ஃபேஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த வாட்டர் என்ன ஆகும், flow ஆகும். Water from a bundle can flow into a reservoir or the other way of around. ஸோ அப்போ வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலேருந்து லோக்கு வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. இதை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா டெம்பரேச்சரோட கம்பேர் பண்ணுறாங்க. த டெம்பரேச்சர் ஆஃப் an object is like the water level. It determines the direction in which heat will flow. ஸோ இந்த வாட்டர் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுதோ அதை வந்து டெம்பரேச்சருக்கு கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ டெம்பரேச்சரும் என்னாகும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, ஹீட் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர். ஸோ ரொம்ப ஹை டெம்பரேச்சர் எங்கே இருக்கோ அங்கேருந்து லோ டெம்பரேச்சர் ஹீட் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு டீ கப் வந்து சூடாக ஒரு கப்பில் வந்து டீ ஊற்றி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த டீ வந்து சூடாக இருக்கப்போ அது ஒரு 60 டிகிரி செல்சியஸில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ அந்த ஹீட்டாக இருக்கப்போ சம்டைம்ஸ் வந்து அதை எடுத்து கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிடுறீங்க, கீழே வச்சிட்றீங்க. அது என்ன ஆகும், 10 மினிட்ஸில் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இந்த டீ என்ன ஆகும், கூலாயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஏரில் உள்ள அட்மாஸ்பியரோடு சேர்ந்து ஹீட் இங்கே ஓவர் ஹீட் ஆகுறது அது எவாப்ரேட் எஸ்கேப் ஆகி ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு கொஞ்சம் கூலாக நமக்கு டீ வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்தே தெரியுது ஹீட் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see thermal contact and thermal equilibrium. thermal contact means ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்டு தெர்மல் ஈக்குவல்பிரியம்னா, ஸோ அந்த ஹீட் வந்து ஈக்குவலாக என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஓவரால் அதுக்கு தேவையான ஹீட் கிடச்சிருச்சு, ஒரு வெசல்லேருந்து இன்னொரு வெசலுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே அது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு ஈக்குவல் லெவலில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், see the diagram, consider two bodies A and B. ஸோ ரெண்டு பாடிஸ் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. லெட் த டெம்பரேச்சர் ஆஃப் ஏ பி ஹையர் தென் தட் ஆஃப் த பி. ஸோ பியை கம்பேர் பண்ணுறப்ப ஏ எப்படி இருக்குது, ரொம்ப ஹையர் டெம்பரேச்சரில் இருக்குது. அண்ட் பிரிங்கிங் பாடிஸ் ஏ அண்ட் பி இன் கான்டாக்ட். ஸோ ரெண்டும் என்ன ஆகுது, கான்டாக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏயில் வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்குது, அதுலேருந்து ஹீட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ பியில் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் ஹீட் எனர்ஜி இருக்குது. ஸோ அதனால் ஏலேருந்து பிக்கு வந்து ஹீட் என்ன ஆகுது, கான்டாக்ட் ஆகுது. Heat will be flow from hot body A to the cold body B. ஸோ ஹாட்லேருந்து ஹீட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, கோல்ட் கண்டிஷனில் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நெக்ஸ்ட், ஹீட் வில் கண்டினியூ டு ஃப்ளோ டில் போத் த பாடிஸ் அட்டைன் த சேம் டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 60 டிகிரியில் இருந்துச்சுன்னா பிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் 50 டிகிரியில் ஹீட்டில் இருக்குது. ஸோ அப்போ இந்த 60 டிகிரி ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து ஒரு 10 டிகிரி வந்து ஹீட் வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு ரெண்டு என்ன ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும். இது 60 இருந்தது 10 கொடுத்து அங்கே வந்து 50 ஆயிரும். 40 அங்கே இருந்தது, ஸோ அங்கே ப்ளஸ் 10 ஆட் ஆகி அங்கே 50 ஆயிரும். ஸோ இங்கே ஏ ஆப்ஜெக்ட்டுங்கிறது 50 டிகிரி செல்சியஸில் இருக்கும், அண்டு பி ஆப்ஜெக்ட்டுங்கிறதும் 60 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, தெர்மல் ஈக்குவலிபிரியம். ஸோ டெம்பரேச்சர் ஒரு லெவல் ஆஃப் ரேஞ்சுக்கு ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ see the diagram, செகண்ட் ஒன். ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குது, ஈக்குவலாக ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஹீட் வில் பி கண்டினியூ டு ஃப்ளோ டில் both bodies attain the same temperature. ஸோ சேம் டெம்பரேச்சர் லெவலை ரீச் பண்ணுற வரைக்கும் அது அங்கே என்ன நடக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துட்டு தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see the temperature determines the direction of flow of heat. Okay, for example இங்கே ரெண்டு மூணு questions கேட்டிருக்காங்க. First one, you are holding a hot cup of coffee. ஸோ ஒரு
கப்பில் ரொம்ப ஹாட்டாக இருக்க ஒரு காஃபி வச்சுருக்கீங்க. would the heat energy transfer from, ஸோ எதுலேருந்து வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் பாடி டு த காஃபி, ஆர் செகண்ட் ஆப்ஷன் த காஃபி டு யுவர் பாடி. ஸோ காஃபிலேருந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா உங்கள் பாடிக்கு, இல்லை பாடியிலேருந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா காஃபிக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு என்ன தெரியும், ரொம்ப ஹாட்டாக இருக்கிறது தான் நம்மளோட நார்மல் டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ். பட் காஃபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கனால ஒரு 60 டிகிரியாவது இருக்கும் மினிமம். ஸோ எங்கே அதிகமாக இருக்கோ ஹீட்டு அங்கேருந்து தான் என்ன ஆகும், ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் த காஃபி டு யுவர் பாடி. ஸோ காஃபிலேருந்து தான் ஹீட் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் யுவர் பாடிக்கு. ஓகேவா? Next, let us see the second question. You are standing outside on a summer day. So summer dayல நீங்கள் outsideல இருக்கீங்க. It is a 40 degree Celsius or centigrade. ஸோ அப்போ outsideல டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, 40 degree Celsiusல இருக்குது. outside note the normal body temperature is 37 degree Celsius. நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ, 37 degree Celsius தான். பட் அவுட்சைடில் எவ்வளோ இருக்குது, 40 degree Celsius இருக்குது. would the heat energy transfer from, ஸோ ஹீட் எனர்ஜி எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஆல்ரெடி யூ நோ தட் எங்கே ஹை டெம்பரேச்சர் இருக்கோ ஸோ அங்கேருந்து தான் ஹீட் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஆப்ஷன் 2 கொடுத்துருக்காங்க. யுவர் பாடி டு த ஏர் பார்ட்டிகல்ஸ், ஏர் பார்ட்டிகல்ஸ் டு யுவர் பாடி. ஸோ எங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, ஏர் பார்ட்டிகல்ஸில் தான். ஸோ ஏர் பார்ட்டிகல்ஸ் டு யுவர் பாடி 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து தான் நமக்கு 37 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. ஸோ ஹீட் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ செகண்ட் ஒனுக்கு பி தான் ஆன்சர். And third one, you are standing outside on a winter day. ஸோ வின்டர் டேயில் நீங்கள் அவுட்சைடில் இருக்கீங்க. அங்கே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, இட் இஸ் at 23 degree Celsius for outside. would the heat energy transfer from, ஸோ இப்போ ஹீட் எனர்ஜி எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீட் வந்து அவுட் சைடில் 23 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. பட் நம்மளோட நார்மல் பாடி ஹீட் டெம்பரேச்சர் வந்து 37. ஸோ எங்கே ஹீட் அதிகமாக இருக்குது, நம்மள்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 கொடுத்துருக்காங்க. யுவர் பாடி டு த ஏர் பார்ட்டிகல்ஸ் ஆர் த ஏர் பார்ட்டிகல்ஸ் டு யுவர் பாடி. ஸோ ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். யுவர் பாடி டு த ஏர் பார்ட்டிகல்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த அவுட் சைடு. ஸோ நம்ம பாடியிலேருந்து தான் ஏர் பார்ட்டிகல்ஸ் எங்கே ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இன் அவுட் சைடில். ஓகே, ஸோ அதான் இங்கே ஆன்சர் டிக் பண்ணி உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பி ஆன்சர் அண்ட் செகண்ட் ஒனுக்கு பி ஆன்சர் அண்ட் தேர்ட் ஒனுக்கு ஏ ஆன்சர். Next, let us see, two objects are said to be in thermal contact if they can exchange heat energy. ஸோ thermal contact மூலமாக என்ன ஆகுது, ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. thermal equilibrium exists when two objects in thermal contact no longer affect each other temperature. ஸோ அங்கே என்ன ஆகாது, ரொம்ப லாங்காக போனாலும் அங்கே டெம்பரேச்சர் என்ன ஆகாது, டிஃபெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் a pot of milk from the refrigerator is set on the kitchen table. ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு பாட்லேருந்து மில்க் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், கிச்சனில் வெளில ஒரு டேபிளில் வைக்கிறோம். த டூ ஆப்ஜெக்ட் ஆர் இன் தெர்மல் கான்டாக்ட். ஸோ அங்கே தெர்மல் கான்டாக்டில் என்ன நடக்கும், ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆஃப்டர் செர்டன் பீரியட் த டெம்பரேச்சர் ஆர் த சேம் அண்ட் தே ஆர் செட் டு பி இன் தெர்மல் ஈக்குலிபிரியம். ஸோ அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச அந்த கூலான மில்க் என்ன ஆகும், ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதில் உள்ள கூல் கண்டிஷன்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நார்மலுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இது ஒரு சூடான காஃபி எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சாலும் அதில் உள்ள ஹீட் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ அங்கே என்ன ஆகும், தெர்மல் அங்கே வந்து ஈக்குவலாக நடக்கும், டெம்பரேச்சர் வந்து ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. see the picture, ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹாட் டீ வந்து 80 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஆஃப்டர் 10 மினிட்ஸில் அந்த டீ என்ன ஆகுது, 30 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஹீட் வந்து என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, now next we are going to see about expansion in solid. ஸோ சாலிட் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, சாம் இஸ் ட்ரையிங் டு ஓப்பன் அ டைட் ஜார் பட் ஹீ கேனாட் ஓப்பன். ஸோ ரொம்ப டைட்டாக இருக்க ஜாரை வந்து ஷாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பட் அது என்ன ஆகலை, ஓப்பன் ஆகலை. ஹி ஆஸ்க் ஹிஸ் அங்கிள் டு ஹெல்ப். அவங்க அங்கிள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஹிஸ் அங்கிள் சேஸ் தட் pour some of heat water on the lid of the jar. ஸோ அந்த ஜாரோட லிட்டில் வந்து some of the hot water வந்து என்ன சொல்கிறாங்க, ஊற்ற சொல்கிறாங்க, ஃப்ளோ பண்ண சொல்கிறாங்க. Sam does so and
ட்ரைஸ் டு ஓப்பன் இட் நவ். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த ஜாரோட லிட்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. வாவ், த ஜார் இஸ் ஓப்பன்ட் ஈஸிலி. ஸோ ஜார் வந்து ஈஸியாக ஓப்பன் ஆயிடுச்சு. டு யூ ஹாவ் சச் எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் லைஃப்பில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு டு யூ ஓப்பன் எ டைட்லி க்ளோஸ்டு கேப் ஆஃப் த pen which could not be opened by you normally? Most substance expand when heated and contact when cooled. The change is length, area or volume is directly related to temperature change. So அந்த ஆப்ஜெக்டோட லென்த்து ஆர் ஏரியா ஆர் வால்யூம் இதுதான் என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஆகும். கான்ட்ராக்ட் தட் மீன்ஸ் சுருங்கும், எக்ஸ்பான்ஷன் தட் மீன்ஸ் அது விரிவடையும். ஓகே, ஸோ அது அந்த டெம்பரேச்சரை பொறுத்து தான் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் த தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ். ஸோ அங்கே எக்ஸ்பான்ஷன் நடக்கணும்னா அந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணணும், ஹீட் பண்ணணும். ஸோ ஹீட் பண்ணால் அங்கே எக்ஸ்பான்ஷன் அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் த தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ். Let us see the one activity. Hammer a nail into a thin can, easy the nail out, put it in again to make sure that the hole is large enough for the nail. Then holding the nail with a pair of pliers, scissors or forceps, heat the nail over a candle in hot water or over the stove. Try to put it into the hole in the can. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஒரு தின்னான கேன் எடுத்திருக்கோம். அந்த கேனில் டாப்பில் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஹோல் போட போகிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் அயன் நெயில் அண்ட் ஹேமர். ஸோ ஹேமர் யூஸ் பண்ணி அந்த அயன் நெயில் வந்து உள்ளே போகிற அளவு ஒரு சின்ன ஹோல் போடுறோம். அந்த ஹோல் வந்து ஃபுல்லாகவே அந்த அயன் நெயில் வந்து உள்ளே போகிற மாதிரி, அந்த டாப் வரையும் உள்ளே போகிற மாதிரி அந்த ஹோல் வந்து நம்ம ஹேமர் யூஸ் பண்ணி ஹோல் போட்டுடுறோம். ஓகே, ஹோல் போட்ட பிறகு அந்த அயன் நெயில் எடுத்து வெளியில் வெளியில் வச்ச பிறகு அந்த கேன் இருக்கு பாருங்கள், கேனை வந்து வாட்டர் நல்லா கொதிக்க வச்சு அதுக்குள்ளே வச்சோ இல்லை ஸ்டவ்வில் டைரெக்டாக வச்சோ, அப்படி இல்லாட்டினா நம்ம கேண்டில் யூஸ் பண்ணியோ அந்த கேனை என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ண என்ன ஆகும்னா அந்த கேனில் உள்ள டாப்பில் உள்ள ஹோல் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப அந்த ஹோல் என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கு. ஓகேவா, சுருங்குறப்ப நமக்கு என்ன ஆகும்னா அகெயின் அதை எடுத்து வெளியில் வச்ச பிறகு அந்த எப்படி செக் பண்ணுறதுனா, அந்த அயன் நெயில் எடுத்து உள்ளே டிப் பண்ணிங்கன்னா உள்ளே போட்டிங்கன்னா அந்த அயன் நெயில் வந்து உள்ளேயே போகாது. ஏன்னா அந்த ஹோல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த சாலிடு வந்து அந்த கேன் வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த கேனில் உள்ள பார்ட்டிகல்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி அது வந்து அந்த ஹோலை வந்து சின்னதாகிருக்கும். ஸோ சின்னதாகிருக்கப்ப திருப்பி அயன் நெயில் ஃபுல்லாக போகிற மாதிரி அந்த ஹோல் போட்டோம். ஹீட் பண்ண பிறகு அயன் நெயிலை உள்ளே விட்டால் லைட்டாக தான் உள்ளே போகும், ரொம்ப அந்த அயன் நெயில் வந்து ஃபுல்லாக உள்ளே போகாது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஹீட் பண்ண சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. யூ வில் see that now it is hard to put the nail into the hole. ஸோ அந்த ஹோலில் நம்ம உள்ளே விடும்போது ரொம்ப ஹார்டாக உள்ளே விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீட் எக்ஸ்பேண்ட் சாலிட். த மாலிகூல்ஸ் இன் த சாலிட் மூவ் ஃபாஸ்டர், ஸ்ப்ரெட் அப்பார்ட் த ஆக்குப்பை மோர் ஸ்பேஸ். ஸோ நிறைய ஸ்பேஸை என்ன பண்ணியிருக்கோம், ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஹீட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி அந்த ஹோல்ஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹோல் வந்து நமக்கு சின்னதாயிரும், அயன் நெயில் வந்து உள்ளவே போகாது. ஸோ இதை தான் நமக்கு வந்து ஆக்டிவிட்டி 4ல் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, மெயினாக ஹீட் பண்ண சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லெட் அஸ் see ஹீட் அண்ட் இன்டர்னல் வியூ. ஸோ ஹீட் ஆக சாலிட் லிக்விட் கேஸோட இன்டர்னல் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, see the picture. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ சாலிட். ஸோ சாலிடில் உள்ள பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்லி பேக்கடாக இருக்கும், ரொம்ப அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப க்ளோஸ்டியாக இருக்கும், மிடில் கேப்பே இருக்காது. ஸோ சாலிட் பார்ட்டிகல்ஸில் மாலிகூல்ஸில் எப்படி இருக்கும், டைனி அரேஞ்ச்மெண்ட்டு. இது லிக்விட் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும், கேப் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ லிக்விடில் வந்து லைட்டாக அங்கங்கே பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். கேஸில் பார்த்திங்கன்னா மோர் தென் ஃப்ரீயாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே எங்கே இருக்கும், பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன் டு அனதர் வந்து மிடில் வந்து நிறைய கேப் இருக்கும். இதில் கேஸஸில். ஸோ இதுதான் வந்து ஹீட் வந்து ஆக சாலிட் லிக்விட் கேஸஸ் வந்து அதோட ஸ்பேஸ் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே.
Substances are made up of molecules. The molecules in any object in the table of vibration of movement. This cannot be seen with our naked eye. ஸோ இந்த மூமெண்ட்டு பார்ட்டிகல்ஸ் மூமெண்ட்டு அந்த வைப்ரேஷன் இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, நம்மளால் நேராகவே பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக நடக்கிற விஷயம். ஸோ இதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. Next, when substance are heated, the vibration and movement are increasing. ஸோ ஹீட் பண்ண அந்த மாலிகுல்ஸில் உள்ள ஹீட் என்னாகும், ஒரு மாலிகுல்ஸ்லேருந்து இன்னொரு மாலிகுல்ஸ் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆக என்ன ஆகும், அங்கே உள்ள மாலிகுல்ஸ் அதெல்லாம் என்ன ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகிறது தான் இங்கே பிக்சர் போட்டிருக்காங்க. அண்ட் ஹீட்டிங் வந்து அந்த மூமெண்ட் இருக்கும், அண்ட் கூலிங்கில் வந்து அது வந்து ரொம்ப டைனி பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும், மூமெண்ட் இருக்கும், ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். The total number of molecules remain uncharging after heating. அந்த சேஞ்சஸில் எந்த வெயிட்டும் இருக்காது. The vibration is transferred to one molecules to another and hence heat ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஒரு மாலிகுலேருந்து அனதர் மாலிகுல் என்ன ஆகுது, ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஒரு எண்டில் நம்ம ஹீட் பண்ணாலும் அது ஃபுல்லாகவே அந்த வெசல்ஸ் ஃபுல்லாகவே ஹீட் ஆகும். ஸோ அதுதான் அப்போ என்ன ஆகுது, அதில் உள்ள மாலிகுல்ஸ் வந்து ஒரு மாலிகுல்ஸ் வந்து ஹீட் ஆகிட்டு இன்னொரு மாலிகுல்ஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே ஒன் மாலிகுல்ஸ்லேருந்து அனதர் மாலிகுல்ஸ்க்கு வந்து ஹீட் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see the on heating and cooling. ஓகேவா. ஸோ ஆன் ஹீட்டிங்கில் சாலிட் பார்ட்டிகல்ஸ் என்னவாகும், லிக்யூடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ லிக்யூட் பார்ட்டிகல்ஸ் ஓவர் ஹீட்டாக என்னாகும், எவாப்ரேஷன் ஆகும். ஸோ எவாப்ரேஷன் ஆகிறப்ப அங்கே உள்ள பார்ட்டிகல்ஸோட மூவ்மெண்ட் பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பிக்சர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாலிட். ஸோ டைனி பார்ட்டிகல்ஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு. ஆன் ஹீட் ஆக லிக்யூடாக நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ லிக்யூட் பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அகெயின் ஓவர் ஹீட் பண்ண அது என்னாகும், எவாப்ரேட் ஆகும். ஸோ எவாப்ரேட் ஆகுறப்போ பார்ட்டிகல்ஸ் வந்து இன்னும் வந்து ஃப்ரீயாக அங்கங்கே கேப் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும் மிடில். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐஸ் க்யூபு சாலிடாக இருக்குது. ஆன் ஹீட்டிங் நமக்கு லிக்யூடாக வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. அந்த வாட்டரை ஓவர் பாயில் பண்ண என்ன ஆகுது, கேஸாக எவாப்ரேஷன் ஆகுது. அந்த எவாப்ரேஷன் ஆகிட்டு இருக்கப்போ அகெயின் வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி நம்ம கூல் பண்ணோன்னா அது என்ன ஆகும், திருப்பி நமக்கு வாட்டராக கன்வெர்ட் ஆகும். அந்த கன்வெர்ட் ஆன வாட்டரை அகெயின் எடுத்து ஃப்ரீசர்லையோ இல்லை இன்னும் கூல் பண்ணாவோ நமக்கு என்னாகும், ஐஸ் க்யூபாக கிடச்சிரும். ஓகேவா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த மாலிகூல்ஸ் இன் சேஞ்ச் தியர் சாலிட் டு லிக்யூட் அண்ட் லிக்யூட் டு கேஸ். ஓகே. ஸோ அந்த மாலிகூல்ஸ்லாம் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அதோட ஸ்டேட் வந்து ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லெட் அஸ் see the picture. வாட்டர் வந்து ஒரு இடத்துலேருந்து எப்படி இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதை வந்து ஹீட்டுக்கு வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஹீட் என்ன ஆகுது, ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ வாட்டர் ஃப்ளோஸ் when through in a difference in the ஏரியா. ஸோ அதையோட ஏரியாவை பொறுத்து என்ன ஆகும், வாட்டர் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து ஹைலேருந்து இப்போ ரொம்ப ஹைட்டாக இருக்குன்னா ஹைட்லேருந்து கீழே வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுற மாதிரி ஹீட் என்ன ஆகும், ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படிங்கிறத ஒரு வாட்டருக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க ஹீட்டை. Next let us see linear and cubical expansion. So linear and cubical expansion என்னன்னு பார்ப்போம். A solid has a definite shape. So when a solid is heated, it expands in all directions in length, area and volume. All increases on heating. ஸோ உங்களுக்கே தெரியும் சாலிடுக்கு வந்து ஒரு டெஃபினிட் ஷேப் இருக்குது. ஸோ ஷேப் இருக்கப்போ அது என்ன ஆகுது, ஹீட் பண்ண அதோட லென்த்து அல்ல ஏரியா இல்லாட்டினா வால்யூம் எல்லாமே என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது ஆன் ஹீட்டிங். த எக்ஸ்பான்ஷன் இன் லென்த் இஸ் கால்ட் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அண்ட் த எக்ஸ்பான்ஷன் இன் வால்யூம் இஸ் கால்ட் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ஸோ அதோட லென்த் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதை லீனியர் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். அண்ட் அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதை வந்து கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஒய் இஸ் தின் அயன் rim of a bullock cart wheel heated before it is fitted on the wheel. Why is the small gap left between two lengths of a railway lines.
ஸோ ஏன் வந்து மாட்டு வண்டியில் வந்து அந்த அயன் ரிம்மை வந்து ஹீட் பண்ண பிறகு உள்ளே அந்த வந்து சேர்க்குறாங்க, அந்த சக்கரத்துக்கு பக்கத்தில் வைப்பாங்க. ஸோ அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரயில்வே லைன்ஸில் வந்து ஏன் மிடில் வந்து போய் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும், மிடில் ஏன் அந்த கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. We can perform an interesting experiment to find out an answer to these questions. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல் we needed to do it is heat a cycle spoke. சைக்கிள் ஸ்போக்கை வச்சு இங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெரிமெண்ட்டாக. ஸோ சைக்கிள் ஸ்போக் தட் மீன்ஸ் சைக்கிளோட அந்த கம்பி அதை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. Let us see the experiment. First let us see linear expansion. ஸோ லீனியரில் எப்படி எக்ஸ்பான்ஷன் ஆகுது அது எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தா, டேக் ஏ பல்ப், ட்ரை செல், கேண்டில், சைக்கிள் ஸ்போக், காயின் ஆர் ப்ராடட் ஹெட்டட் நெயில் அண்ட் 2 wooden blocks. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. எடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஆக்டிவிட்டியை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். place on end of a cycle spoke on a wooden block and connect an electric wire to it. Put a stone over the spoke to hold a firmly in place on the wooden block. ஸோ உடன் பிளாக் ஒன்று எடுத்திருக்கோம். அதில் வந்து அந்த ஸ்போக் அந்த கம்பியை வந்து வைக்கிறோம். ஒரு எண்டை அந்த உடனுக்கு மேலே வச்சு அந்த ஸ்போக் வந்து நிற்கிறதுக்காண்டி அதுக்கு மேலே கல் வைக்கிறோம். கல் வச்சுட்டு இன்னொரு எண்டில் என்ன பண்ணுறோன்னா, அதே மாதிரி உடன் பிளாக் ஒன்று கீழே வச்சு அதுக்கு மேலே காயின் 1 ரூபி காயினை வச்சு அந்த ஸ்போக் வந்து டச் ஆகுற மாதிரி வைக்கிறோம். as shown in the figure. ஸோ இந்த ஃபிகரில் இருக்க மாதிரி செட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உடன் வந்து கீழே வச்சுருக்கோம், செகண்ட் உடன் இங்கே வச்சுருக்கோம். அந்த உட்டுக்கு மேலே அந்த ஸ்போக் அந்த கம்பியை வந்து இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் அந்த 2 உட்லேயும் மேலே டச் ஆகிற மாதிரி வச்சு அந்த ஸ்போக் வந்து கீழே விழுகாமல் இருக்க இந்த உடுக்கு மேலே கல் வைக்கிறோம். இந்த உடன் மேலே வந்து அந்த ஸ்போக் வந்து கீழே விழுகாமல் இருக்க காயின் ஒன்று வைக்கிறோம். காயின் வச்சு இதை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பல்போடு ஜாயின் பண்ணி அந்த பல்ப்லேருந்து இன்னொரு கனெக்ட் கொடுத்து அதை ஒரு எலக்ட்ரிக் செல்லோட ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து அந்த எலக்ட்ரிக் செல் வந்து திருப்பி அந்த ஸ்போக்கோடையே வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு சர்க்யூட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். டு ஸ்போக் ஷுட் பி parallel டு த கிரவுண்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிரவுண்டில் தான் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். Place the second wooden block and the free end of the spoke. Rub some electric wire around the coin or nail and place on the பிளாக். ஸோ அது இன்னொரு உடன் பிளாக்கில் வந்து அந்த காயின் வைக்கலாம். காயின் இல்லாட்டினா ஒரு அயன் நெயிலை வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. யூ மே புட் எ ஸ்டோன் ஓவர் எ காயின் டு ஹெல்ட் இன் த பிளேஸ். ஸோ அந்த ஸ்போக்கை வந்து மிடில் 2 உட்டுக்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வைக்கிறோம். கான்டாக்ட் a bulb and dry cell to the free ends of the wire connected to the coin and the spoke and to make the circuit shown in the figure. ஸோ இந்த ஃபிகரில் இருக்க மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும். when the tip of the free end of the spoke touches the coin. ஸோ அந்த காயினை டச் பண்ணுற மாதிரி வைக்கிறோம். the circuit is completed and the bulb light is up. இந்த லைட் வந்து அந்த ஸ்போக் இருக்குல்ல, அந்த ஸ்போக் வந்து ஒரு எண்டில் அந்த உட்டு மேலே அந்த ஸ்போக் நிற்கிற மாதிரி வச்சு அந்த ஸ்போக் வந்து கீழே விழுகாமல் இருக்க அந்த கல்லை வைக்கிறோம். இன்னொரு 2 உட்டில் வந்து காயின் வச்சு அதுக்கு மேலே அந்த ஸ்போக் டச் ஆகிற மாதிரி வச்சோடனே அந்த பல்ப் என்ன ஆகுது, எரியும் அப்படிங்கிறாங்க. செக் டு என்ஷூர் திஸ் இஃப் த பல்ப் டஸ் நாட் லைட் அப். ஸோ அந்த பல்ப் எரியலை அப்படின்னு நினச்சா நம்ம சர்க்யூட்டில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இட் மீன்ஸ் த சர்க்யூட் இஸ் நாட் கம்ப்ளீட். ஸோ கம்ப்ளீட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ செக் யுவர் கனெக்ஷன்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ அந்த கனெக்ஷன்ஸை வந்து ப்ராப்பராக செக் பண்ண சொல்கிறாங்க. நோட், யூ வில் லேர்ன் அபவுட் எலக்ட்ரிக் சர்க்யூட் லெபார்ட்டரி இன் எலக்ட்ரிசிட்டி லெசன்ஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி லெசன்ஸில் வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட்டோட லெபார்ட்டரியை இன்னும் டீட்டெயிலாக நம்ம படிப்போம். நவ் ஸ்லைட் அ page of your book between on the coin and spoke and then slide it out. The way you would get a gap between the coin and spoke equal to the thickness of this sheet of a paper. ஸோ அந்த காயினை டச் பண்ணாத அளவுக்கு மிடில் ஒரு பேப்பர், அந்த ஸ்போக்குக்கும் அந்த காயினுக்கு மிடில் ஒரு பேப்பர் வச்சுட்டோன்னா அந்த ஸ்போக் அந்த காயினை டச் பண்ணல. ஸோ டச் பண்ணாதப்ப அங்கே லைட் எரியுமா, எரியாது. ஸோ டஸ் த பல்ப் லைட் அப் if that does not, what could be the reason? ஸோ என்ன ரீசன் அப்படி வந்து அந்த பல்ப் எரியாததுக்கு அப்படின்னு கேட்டால்
அந்த ஸ்போக் வந்து அந்த காயினை டச் பண்ணல, டச் பண்ணியிருந்தால் நமக்கு பல்ப் எரிஞ்சிருக்கும். ஸோ டச் பண்ணாதனால அந்த பல்ப் என்ன ஆகலை, எரியலை. ஸோ த பல்ப் டஸ் நாட் லைட் அப், தெர் இஸ் எ கேப் பிட்வீன் த காயின் அண்ட் டு த ஸ்போக்கு. ஸோ அந்த காயினுக்கும் அந்த ஸ்போக்குக்கு என்ன இருக்குது, கேப் இருக்குது. ஸோ அதனால் அந்த லைட் என்ன ஆகலை, எரியலை. யூ saw that the bulb does not light upon the spoke, does not touch the coin. Now light the candle and heat the spoke with it. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறோம், அந்த காயினுக்கும் அந்த ஸ்போக்குக்கு மிடில் ஒரு பேப்பர் வச்சோன்னே அந்த காயினில் வந்து அந்த ஸ்போக் டச் ஆகலை. ஸோ அந்த லைட் வந்து எரியலை. செகண்ட் டைம் என்ன பண்ணுறோன்னா, அந்த ஸ்போக் இருக்குல்ல மிடில் அந்த கம்பியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேண்டில் வச்சு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ண த பல்ப் லைட் அப் ஆஃப்டர் த ஸ்போக் வாஸ் ஹீட்டட் ஃபார் சம் டைம். ஸோ சம்டைம் ஹீட் பண்ண அந்த கம்பி என்ன ஆகுது, ஹீட் ஆகி நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகி போய் அந்த காயினை டச் பண்ணுது. டச் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகுது, பல்ப் எரியுது. எஸ், த பல்ப் லைட் அப். ஸோ அந்த பல்ப் வந்து எரிய ஆரம்பிச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணால், ஹீட் பண்ணால் அந்த கம்பி வந்து என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. நெக்ஸ்ட், இஃப் இட் டிட் த எக்ஸ்பான்ஷன், how the spoke touched the coin after it was heated. ஸோ எப்படி ஹீட் பண்ண பிறகு அது இதாகுது அப்படின்னு கேட்டால், when the spoke was heated is expanded in the length and it is touched the coin. ஸோ அந்த ஸ்போக்கோட லென்த் வந்து எக்ஸ்பேண்ட் ஆனோடனே அது வந்து காயினை டச் பண்ணுது. காயினை டச் பண்ணோன்னே நமக்கு என்ன எரியுது, லைட் வந்து எரிய ஆரம்பிக்குது. why does the bulb go off sometimes after the candle is take away from the spoke. ஸோ அந்த ஸ்போக்லேருந்து நம்ம கேண்டிலை ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னே என்ன ஆகுதும், அந்த ஸ்போக் அந்த கம்பி என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும், திருப்பி லைட் எரியாமல் போகும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து, வாட் ஹேப்பன்ஸ் டு த லென்த் ஆஃப் த ஸ்போக் வென் இட் இஸ் ஹீட்டட் ஆர் கூல்டட். ஸோ ஹீட் பண்ணுறப்ப அங்கே என்ன நடக்குது அண்ட் கூல் பண்ணுறப்ப அங்கே என்ன நடக்குது. வென் ஹீட்டட் த ஸ்போக் undergoes expansion is a linear expansion. ஸோ அங்கே வந்து ஒரு linear expansion நடக்குது. when cooled the spoke contracts in lengthening. ஸோ அந்த லென்த்தில் வந்து கூல் பண்ணோன்னே கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ இதுலேருந்து கன்க்ளூஷன் என்ன தெரியுதுன்னா, அந்த ரயில்வே ட்ராக்கில் வந்து ஏன் வந்து மிடில் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், அந்த ரயில்வே ட்ராக்கில் வந்து நமக்கு கேப் இருக்கும். அந்த கேப் எதுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சம்மர் டேஸில் வந்து ஓவர் ஹீட் ஆகிறப்ப அந்த அயன் என்ன ஆகும், அந்த ரயில்வே ட்ராக்கில் வந்து இரும்பு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அந்த கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அந்த ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். இது கேப்பே இல்லாமல் நம்ம போட்டிருந்தோம்னா அந்த ட்ராக் என்ன ஆகும், பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் ரயில்வே ட்ராக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு அந்த கம்பிக்கும் மிடில் வந்து சின்ன சின்ன கேப் விட்டுருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, லீனியர் வந்து லென்த் ஆகுது. ஸோ லீனியர் மீன்ஸ் தட் மீன்ஸ் ரயில்வே ட்ராக் தான். லீனியர்லேயும் நமக்கு என்ன ஆகுது, எக்ஸ்பான்ஷன் நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see the cubical expansion. Cubical expansion, take a metal ring and metal ball of a such size that the ball just passes through the ring. ஸோ அந்த பால் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிற மாதிரி அந்த ரிங் இருக்கணும். ரெண்டுமே அப்போ அந்த சைஸில் எடுத்திருக்கோம். ஸோ எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஷின் கேட்டிருக்காங்க, ஹீட் த பால் அண்ட் த செக் வெதர் த பாசஸ் த்ரூ த ரிங். ஸோ அந்த பாலை என்ன பண்ணுறோம், நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ கொஷின் கேட்டிருக்காங்க, பாஸ்டு த்ரூ ஆர் நாட் பாஸ்டு த்ரூ. அந்த பால் வந்து அந்த ரிங்குள்ளே போகுமா போகாதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த பாலை ஹீட் பண்ண அந்த பால் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப அந்த ரிங்குக்குள்ளே நார்மலாக போகும் ஹீட் பண்ணாதப்ப. ஸோ நம்ம ஒன்ஸ் ஹீட் பண்ண பிறகு அந்த ரிங்குக்குள்ளே அந்த பால் என்ன ஆகாது, போகாது. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன, நாட் பாஸ்டு த்ரூ. Next, second one, now let the ball cool down and check whether it passed through the ring. ஸோ அகெயின் நம்ம அந்த ஹீட் பண்ண பாலை என்ன பண்ணுறோம், ஃபர்தராக கூல் பண்ணுறோம். ஸோ கூல் பண்ணுறப்ப அது திருப்பி என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும், நார்மலாக அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து பாஸ்டு த்ரூ ஆர் நாட் பாஸ்டு த்ரூ, இப்போ என்ன ஆகும், ஈஸியாக அந்த ரிங்குள்ளே நமக்கு பாஸ் ஆகும். ஸோ சாலிட் எக்ஸ்பான்ஸ் டியூ டு ஹீட் அண்ட் கம் பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேட் இஃப் ஹீட் இஸ் ரிமூவ்டு. ஸோ ஹீட்டை ரிமூவ் பண்ண பிறகு அது வந்து அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துடும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புல்லட் கார்டு அந்த வீலில் வந்து சக்கரத்தில் வந்து அந்த அயன் ரிம் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, அதை ஹீட் பண்ணுறப்ப அது என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அது உள்ளே போட்டோன்னா அது கரெக்டாக அந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ கீழே அந்த வீல் வந்து எதுவும் விழுகாமல் இருக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ஸோ கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் தட் மீன்ஸ் அதோட வால்யூம் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பான்ஷன் ஆகும். ஸோ இதுதான் வந்து கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறோம்.
லீனியர் எக்ஸ்பான்ஷன் தட் மீன்ஸ் லென்த்தில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது. கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் தட் மீன்ஸ் அதோட வால்யூம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது. ஓகே, டுடே in this topic is over. next topic I will send you later. ஸோ வீடியோவை வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக புரியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.